டெல்லியில் நடைபெற்ற ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் சுமார் 175 பொருட்கள் மீதான ஜிஎஸ்டி வரி குறைக்கப்பட்டுள்ளது. எந்தெந்த பொருட்களுக்கு வரி குறைக்கப்பட்டுள்ளது, எந்தெந்த பொருட்களுக்கு வரி விலக்கு கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் நடைபெற்ற 56வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் 2 அடுக்கு ஜிஎஸ்டி முறைக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 5%, 12%, 18% மற்றும் 28% என 4 அடுக்குகளாக இருந்த ஜிஎஸ்டி வரி விகிதம் குறைந்தபட்சம் 5%, அதிகபட்சம் 18% என 2 அடுக்குகளாக மாற்றப்பட்டுள்ளது. அதன்படி பால், முட்டை, தயிர், உப்பு உள்ளிட்ட உணவுப் பொருட்களுக்கும் பன்னீர், பீஸா, பிரெட் உள்ளிட்டவைக்கும் வரி விலக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அதேபோல் 33 உயிர்காக்கும் வகையிலான மருந்துகளுக்கும் ஜிஎஸ்டியில் இருந்து விலக்கு அளிக்கப்படுவதாக ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தனிநபர் மருத்துவ காப்பீட்டிற்கு ஜிஎஸ்டியில் இருந்து விலக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. வெண்ணெய், நெய் உள்ளிட்ட பால் சார்ந்த பொருட்கள், தின்பண்டங்கள், காற்று செலுத்தப்படாத குளிர்பானங்கள் உள்ளிட்ட உணவுப் பொருட்களுக்காக ஜிஎஸ்டி வரி 12% இருந்து 5% குறைக்கப்பட்டுள்ளது. அதேபோல் தலைக்கு தேய்க்கும் எண்ணெய், ஷாம்பு, பற்பசை, சோப்பு உள்ளிட்ட அன்றாடம் பயன்படுத்தப்படும் பொருட்களுக்கான வரி 18% இருந்து 5% குறைந்துள்ளது. குழந்தைகள் பயன்படுத்தும் பாட்டில், டயப்பருக்கான வரியும் 12% இருந்து 5% குறைந்துள்ளது. ஏசி, டிவி, பாத்திரம் கழுவும் இயந்திரம் உள்ளிட்ட வீட்டு உபயோகப் பொருட்களுக்கான வரி விதிப்பு 28% இருந்து 18% குறைக்கப்பட்டுள்ளது.